Alhamdulillah. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை வல்லவர் ரஹ்மான் அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும், கலாச்சாரங்களில் மிகச்சிறந்த கலாச்சாரம் எம் உயிரில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய கலாச்சாரம் என்றும், மனித சிந்தனையினால் மார்க்கத்தின் பெயரால் புனிதமான இந்த தீனுல் இஸ்லாத்தில் எவையெல்லாம் புதுமைகளாக புகுத்தப்பட்டதோ நுழைக்கப்பட்டதோ அவை அனைத்தும் நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மவர்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்ற சிறப்பான ஒரு நபிச்செய்தியை ஞாபகமூட்டியவனாக என்னுடைய இந்த வெள்ளி உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையின் தலைப்பாக புறம் பேசுதலும் அவதூறின் விபரீதமும் என்ற தலைப்பின் சில முக்கியமான செய்திகளை உங்களோடு குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு புறம் சம்பந்தமாகவும் அவதூறு சம்பந்தமாக ஒரு தலைப்பு போட்டு பேசப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கெல்லாம் அதிகமான ஓய்வு நேரங்கள் கிடைக்கிறது, ஃப்ரீ நேரங்கள், ஃப்ரீயாக நிறைய ஓய்வு நேரங்கள் கிடைக்கிறது. அந்த ஓய்வு நேரங்கள் கிடைத்தால் நம்முடைய நண்பர்களோடு குடும்பத்தார்களோடு சில நேரம் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அப்படி அதிகமான சந்தர்ப்பங்கள் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கின்ற பொழுது அந்த சந்தித்த நானும் நீங்களும் மட்டும்தான் பேசப்படுகிறோமா, அல்லது அந்த இடத்தில் இல்லாத இன்னும் ஒரு நபரை பற்றி, அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை பற்றி பேசுகிறோமா என்று சிந்திக்க வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கிறோம். நானும் நீங்களும் பேசுகின்ற பொழுது நான் என்னை பற்றியோ அல்லது உங்களை பற்றி நான் பேசுகிறது பொழுது நீங்கள் என்னை பற்றியோ அது ஒரு பக்கம். ஆனால் மூன்றாவது நபராக அந்த இடத்தில் ஒருவர் இல்லாமல் இருப்பார். அவர் அந்த இடத்தில் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவரை பற்றி பேசுகின்ற அந்த விவகாரங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமான நம்மிடத்திலே இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படணும். காரணம் என்னவென்று சொன்னால், நானும் நீங்களும் ஹராம் என்ற சில பட்டியலை போட்டு வைத்திருக்கிறோம். பன்றி மாமிசம் ஹராம் என்று நமக்கு தெரியும். அதை கடைகளிலே விற்பனை செய்யக்கூடிய கடையில் அந்த துண்டை பார்த்தாலே வேறு ஒரு ஹலாலான உணவு தின்பதற்கு கூட மனம் வராது. அப்படி ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு அம்சமாக அதை பார்க்கிறோம். எதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய உடலுக்கு கேடென்று நமக்கெல்லாம் தெரிகிறதோ, அது ஹராம் என்று இஸ்லாம் தடை செய்ததோ, மதுபானங்களை நான் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஹராம். நாம் குடித்தவர்கள் கிடையாது, தொட்டு பார்த்தவர்கள் கிடையாது. கேட்டால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹும் ரசூலும் தடுத்திருக்கிறார்கள். ஆமாம், தடுத்திருக்கிறார்கள், உண்மைதான். தவிர்த்து இருக்கிறோம், ஹராம் தான். ஆனால் ஹராம் என்ற பட்டியலில் அவைகளை மட்டுப்படுத்தி வைத்து விட்டோம். இவ்வளவுதான் ஹராம். பீடி, சிகரெட்டு, சுருட்டு இது ஹராம். சாராயம், கஞ்சா அது ஹராம். நான் குடிப்பவன் கிடையாது, ஹராத்தை நான் செய்பவன் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு வாழ்க்கை. அந்த ஹராத்துடைய பட்டியலில் இந்த புறமும் இருக்கிறது.
அவதூறும் இருக்கிறது. இஸ்லாம் ஹராத்துடைய பட்டியலில் தான் இதை நமக்கு பின்னி சொல்லுகிறது. நம்ம அவை அனைத்து மட்டுமே ஹராம் என்று ஒதுக்கி வாழ்கின்ற இந்த மனித சமுதாயம், அவைகள் மட்டுமே ஹராம் என்று ஒதுங்கி பக்குவமான வாழ்க்கை வாழ்கின்ற நானும் நீங்களும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி புறம் பேசுவதை ஹராம் என்று மார்க்கம் சொல்வதை புரிந்தது கிடையாது. ஒரு மனிதன் இல்லாத இடத்தில் அவனை பற்றி அவதூறான கருத்துக்களை முன்வைப்பது ஹராம் என்று மார்க்கம் சொன்ன அந்த விழுமியங்களை கடைபிடித்தது கிடையாது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 104வது அத்தியாயம் 1வது வசனம், நம்ம ஒருவரை பற்றி பேசுகிறோம் என்றால் நம்ம நினைக்கிறோம் நன்மைகளை சம்பாதிக்கிறோம் என்று. ஒருத்தர் இல்ல அந்த இடத்துல, அந்த கூட்டத்தில் இல்ல, அந்த மஷூர் அலை இல்ல, அவரை பத்தி பேசுறோம். இன்னும் லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா அவரை பத்தி கழுவுறோம், பலாய் கழுவுறோம். இப்படி அடுத்தவர்களை பத்தி பலாய் கழுவுவது நமக்கு நன்மையை தரும் நினைக்கிறோமா? அல் குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? 104வது வசனம் அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. அல் குர்ஆன் சொல்கிறது, குறை சொல்லி புறம் பேசி திரிகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடு உண்டாகும். கேடு இருக்கு. நீ ஒருத்தனை பத்தி கதைக்கிற, நீ ஒருத்தனை பத்தி புறம் பேசினாய், நீ ஒருத்தனை பற்றி நீ திருப்ப திருப்ப அவதூறுகளை அள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறாய். நீ நினைக்காத அவனை பத்தி புறம் பேசினா உனக்கு நன்மைகள் சேர்கிறது என்று கிடையாது. உனக்கு நீ கெடுதிகளை உண்டாக்கி கொள்கிறாய். நீ ஒருவனை பற்றி அவதூறான கருத்துக்களை தெளித்துக் கொண்டே போகின்ற பொழுது நீ நினைக்கிறாய் அது நன்மைகளை தருகிறது என்று கிடையாது. நீ கெடுதிகளை சம்பாதிக்கிறாய் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஆக மொத்தத்தில் சுருக்கமாக சொல்ல போனால் நானும் நீங்களும் நாமும் நம்முடைய இபாதத்தும் என்று இருக்க வேண்டும். அடுத்தவருடைய இபாதத்தில் கை வைக்க கூடாது. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இபாதத்தை செய்யக்கூடியவர்கள் உண்டு, இல்லை என்றும் கிடையாது. ஆனால் இபாதத்தை செய்யக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் உட்புகுந்த நோய் என்ன தெரியுமா? நான் சுபோக தொழுதேன், அவன் தொழல. நான் சுபோக்கு பள்ளிக்கு வந்தேன், அவன் வரல. நீ வந்தியா? தொழுதாயா? இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாயா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இறைவா உனக்கு இபாதத்தை செய்திருக்கிறேன், இதை ஏற்றுக்கொள் என்று இறைவனை முன்வைத்து பிரார்த்தனை செய். அடுத்தவன் வந்தானா, வரலையா, ஏன் வரல, ஏன் என்னத்துக்கு வரல என்று அடுத்தவனை பற்றி நீ ஆராயாத. அப்படிப்பட்ட ஒரு வழிக்கு நீ போயிடாத. உன்னுடைய இபாதத்துக்களை நீ நாசமாக்கி விடாதே. நான் சுபோக தொழுதேன், நான் சுபோக தொழுதேன் என்று தொழுத தொழுகைகளை செய்த நன்மைகளை பறைதட்டி சொல்லிக் கொண்டு இருக்காத. உன்னுடைய இபாதத்தை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய இபாதத்துக்கு பிரதிபலனாக நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா கிஃப்ட்களை, பரிசுகளை, வெகுமதிகளை உனக்கு தர வேண்டும் என்றால் உன்னுடைய இபாதத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை, என்னுடைய இபாதத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கும், உங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்குரிய நன்மைகளை பாதுகாக்கக்கூடிய கடமை உங்களுக்கும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சில அம்சங்களை சொல்கிறான். ஒரு சில அம்சங்களை சொல்கிறான். இந்த அம்சங்களை நானும் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துறோம்? எப்படி நடைமுறைப்படுத்துறோம்? இப்ப நம்ம பார்க்கிறோம் புறம் என்று. இந்த புறம் என்றால் வரைவிலக்கணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க, தெரியுமா? புறம் என்றால் என்ன, அவதூறு என்றால் என்ன? ஒருபடி மூன்றாவதாக சொல்ல போனால் நானும் நீங்களும் இன்னும் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவரை பற்றி தப்பான கருத்துக்களை பரப்புவது, அது அவதூறோடு ஒட்டி வரக்கூடிய ஒரு விஷயம். அது இறுதியாக பார்க்கலாம். இந்த புறம் என்ற விடயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வரைவிலக்கணம் சொல்லி தந்து விட்டார்கள். அவதூறு என்ன அப்படின்றா அதற்குரிய வரைவிலக்கணத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட,
புறம் என்றால் என்னவென்று தெரியுமான்னு கேட்டாங்க. யார்கிட்ட? நபிகளாரை நேரில் பார்த்து நபிகளாருடைய பயிற்சி பாசறையிலே வளர்க்கப்பட்டு இதுதான் மார்க்கம் என்று கல்வி கற்ற நபிகளார் கற்றுக் கொடுத்த அந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ்வின் தூதர்கள் கேட்டார்கள், புறம் என்றால் என்னவென்று தெரியுமா? வளமை போல சஹாபாக்கள் ஒரே பதில், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். ஒரே பதில், எங்களுக்கு தெரியாது அல்லாஹ்வின் தூதரே, நீங்க சொல்லி தந்தா நாங்க கத்துக்குவோம். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எதை வகையாக இறக்கினானோ அதை நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா? அதை கத்துக்கிறோம். எங்களுக்கு இந்த புறம் என்றால் என்னன்னு தெரியும், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒருவர் ஒரு இடத்தில இல்ல, அவரை பற்றி வேறு சில நபர்கள் பேசுகிறார்களே, இதுதான் புறம் என்றார்கள். சஹாபாக்கள் உடனே கேட்ட, அல்லாஹ்வின் தூதரே, ஒருவர் ஒரு இடத்துல இல்ல, அவர் இருந்தா அவரை பத்தி அந்த இடத்துல பேசுறத அவர் வெறுப்பாருதான். ஆனா ஒருவர் அந்த இடத்துல இல்லாத பொழுது அவர் செய்த காரியத்தை பத்தி பேசுறது, செஞ்சிருக்கிறாரு, ஆனா செஞ்ச காரியத்தை பத்தி பேசுறது புறமா என்று கேட்டார்கள். விளங்குதா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, புறம் என்றால் என்னன்னு. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லி தந்தாதா கத்துக்குவோம். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் ஒரு சபையில் இருந்தா அவரை பற்றி பேசுவதை அவர் வெறுப்பார். ஆனா அந்த நபர் இப்ப சபையில இல்ல, 4 பேர் இருக்கிறாங்க, 5வது நபரை பற்றி பேசப்படுது. அந்த இடத்துல நம்ம நினைப்போம், நான் இருந்தா என்னை பற்றி இப்படியான தகவல் பேசப்படுவதை நான் விரும்புவேனா? எனக்கு விருப்பம் கிடையாது. அப்படின்னா என்னை பற்றி 4 பேர் பேசுவதை நான் வெறுக்கிறேன் என்றால் இன்னொருத்தரை பற்றி நான் பேசுவதை அவரும் வெறுப்பார். அவர் அப்படித்தான் நினைப்பார், என்னை பத்தி பேசக்கூடாது, என்னை பத்தி நான் நினைக்கிற மாதிரி தான் ஒவ்வொருவரும் அவரவர்களை பற்றி நினைப்பார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரு வெறுப்பதை அந்த சபையில் பேசுவது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவர் செய்திருந்தாலும், செஞ்சுதான் இருக்கார், செய்த காரியத்தை பேசுறதும் புறமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதுதான் புறம் என்றார்கள். அதுதான் புறம். அவர் இல்ல, அவர் செஞ்சுதான் இருக்கிறாரு, அவர் செஞ்ச காரியத்தை பற்றி அவர் இல்லாத இடத்துல அவர் பேசுறது, அவர் கேட்டா மன வருத்தப்படுவாரு, அந்த இடத்துல வேதனைப்படுவார் என்று சொன்னா அவரை பற்றி பேசுவது அது புறம் என்றார்கள். அவர் செய்திருந்தாலும். இப்ப அவர் செய்யல, அந்த இடத்துல அவர் இல்ல, அவர் அப்படியான ஒரு காரியத்தை செய்யல. கொஞ்சம் பேருக்கு நம்முடைய வாயால கொடுத்தோம் பட்டம் தெரியுமா? கள்ளன் என்றோம், இவன் தான் எடுத்தானுண்டோம். எடுத்ததுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. 4 பேர் நண்பர்களோடு இருக்கிறார்கள். அந்த நண்பர்கள் 4 பேரும் தப்பான ஒரு பாவனையில் ஈடுபட்டவர்கள். அந்த 4 பேரோட 5வது நம்ம உள்ள இருப்பான். நம்ம உள்ள அவங்களோட அந்த பாவனையில ஈடுபட்டது கிடையாது, அவங்களோட நண்பர்களா மட்டும் இருக்கிறான். முடிந்த அளவுக்கு அந்த நண்பர்களை துண்டிப்பது சிறந்தது. இப்ப நம்மளுடைய இன்னொரு இரத்த சொந்தம் வந்து உண்ட புள்ள அங்கிருந்து பீடி குடிச்சான், உண்ட புள்ள அங்கிருந்து சிகரெட் குடிச்சான், உண்ட புள்ள இவர்களோடு சேர்ந்து கஞ்சா அடிச்சான், ஆனா அவன் குடிக்கல, நம்ம குடிகாரன் பட்டம் கொடுத்தோம். ஒருவர் செய்யாததை நாம் அந்த இடத்தில் பேசுவது அவருக்கு நாம் செய்கின்ற அவதூறு. செஞ்சதை பேசினா அது நானும் நீங்களும் அவரை பற்றி பேசுகின்ற புறம். செய்யாததை பேசினால் அது அவதூறு என்று அழகான டெபினேஷன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை விட ஒரு வரைவிலக்கணத்தை எந்த மார்க்கமும் கற்றுக் கொடுத்திருக்காது. ஒருத்தர் செஞ்சுதான் இருக்காரு, அவரை பத்தி செஞ்சதை நீ பேசினா அது புறம் பேசுகிறாய். அவர் செய்யாத தொண்டு நீ பேசின என்று சொன்னா அது நீ அவரை பற்றி அவதூறு பேசுகிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக நமக்கு புறம் என்றால் என்ன, அவதூறு என்றால் என்ன என்பதனை சொல்லி காண்பிக்கிறார்கள். இதே போல அல் குர்ஆனிலே 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி இன்ன பஅலல் வன்னி இஸ்முன், அதிகமாக மூமின்களே நீங்க அதிகமா யூகிக்கிறீங்க, நான் நினைக்கிறேன்,
இவன் செஞ்சுதான் இருப்பான். நான் நினைக்கிறேன் இது நடந்துதான் இருக்கும், நான் நினைக்கிறேன் இப்படி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு யூகிக்கிற விஷயம் இருக்குதே, கெஸிங் பண்றது இருக்குதே, இதை பற்றி அல் குர்ஆன் பேசுது. மூமின்களே, நீங்கள் எண்ணங்கள் இருக்குதே, அதிகமான எண்ணத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்க. எல்லாத்தையும் கெஸிங் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் யூகத்துக்கு கொண்டு வந்து நீங்க மீட்டர் போடாதீங்க என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஏனென்றால் நிச்சயமாக எண்ணங்களில் நீங்கள் கெஸ் பண்ணுகின்ற விடயத்தில் அதிகமான விஷயங்கள் இருக்குது, அல்லது சில விஷயம் இருக்குது, அது எல்லாம் பாவம். பாவம். நீங்க கெஸ் பண்ணினது அங்க நடந்திருக்கும் கிடையாது, நீங்க யூகித்தது அங்க நடந்திருக்கும் கிடையாது. நீங்க ஒரு வரலாற்றை கண்ணால் பார்த்து ஒரு கதையை கட்டி இதுதான் நடந்துச்சுண்டு நீங்க அப்படியே ஒரு கதையை உருவாக்கி விடுவீங்க. அந்த பிக்சர், அந்த படம் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில அப்படியே படம் பிடித்துக் கொண்டே இருக்கும். அவரை பற்றி நானும் நீங்களும் பேசினது, எண்ணிக்கொண்டது, எண்ணியதால் வந்த விளைவு என்னென்றால் ஒருவரை பற்றி தப்பான ஒரு எண்ணத்தை மக்களுக்கு மத்தியில விதைக்கிறோம். அதனால் அல் குர்ஆன் சொல்லுகிறது, நீ அதிகமா திங்க் பண்ணாத, அதிகமா ஒருத்தரை பற்றி நீ என்ன செய்ய வேணாம், கெஸ் பண்ண வேணாம், நீ யூகிக்க வேணாம். அப்படி யூகிக்கின்றதுல செலவை பார்த்தா எல்லாம் பாவமா கிடைக்கும், எல்லாம் பாவம் என்று அல் குர்ஆன் சொல்லுது. எந்த அளவுக்கு உஹது யுத்தம் நடக்குது, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட உஹது யுத்தத்துக்கு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு யார் யார் வந்திருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. எடுக்க போன இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அத்தனை சஹாபாக்கள் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவில் இருந்து ஒரு நபித்தோடைய பெயர் வந்தது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூதர் வரலையான்னு கேட்டாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அது அவருடைய புனைப்பெயர், உண்மையான பெயர் ஜுன்துப் இப்னு ஜுனாதா. ஹதீசுகள் அப்படித்தான் பேர் வரும். இந்த அபூதர் அல் கிஃபாரி எங்கே என்று கேட்டார்கள். அதில் இருந்த சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, அபூதரையா கேட்கிறீங்க, அபூதரையா கேட்கிறீங்க, அவரு இப்ப கொஞ்சம் செல்வாக்காயிட்டாரு, காசு பணம் கைக்கு வந்துட்டு அவரெல்லாம் வரமாட்டாருன்றாங்க. இன்னும் சில அதிகமான சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்படி பேசாதீங்கன்றாங்க, அப்படி சொல்லாதீங்கன்றாங்க, அபூதரை பற்றி அப்படி பேசாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அபூதர் வருவார், வருவார். இஸ்லாத்துக்காக ஆரம்ப கட்டத்தில் உறுதுணையாக இருந்தவர், தன்னுடைய சொந்த மக்களோடு அந்த இடத்தில் நின்று மார்க்கத்தை விதைத்தவர். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நான் சொல்லித்தான் ஆக வேண்டி வீராப்பா நின்றவர். இந்த உஹதுக்கு வருவார் என்று நபிகளார் அந்த அபூதர் அலி அவர்கள் மீது வைத்திருந்த மேலான ஒரு எண்ணம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மெல்லிய உடம்பு, மெல்லிய உடம்பு, ஒரு பொட்டலத்தை தோல்ல தூக்க முடியாம சுமந்துட்டு தூக்கிட்டு ஆடி ஆடி ஒரு ஆள் வருகிறார். அல்லாஹ்வுடைய இங்கிருந்து பார்த்துட்டு சொன்னார்கள், யார் என்று சரியா விளங்கல, ஆனா ஒருவர் வருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம் தாங்க. ஆள் நெருங்க நெருங்க நெருங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உஹது களத்துக்கு வந்த இடத்துல உங்களுடைய கண்கள் யாரை தேடிச்சு? அபூதரை தானே. அதே அபூதர் தான் வந்துட்டார், வந்து விட்டார். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இவருடைய பின்னால் நடக்கக்கூடிய ஒரு விடயத்தையும் சொன்னாங்க, மரண விஷயத்தையும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒருவர் மீது ஒரு நல்லெண்ணம் வைக்கணும். ஒருத்தன் ஒரு இடத்துல இல்லாட்டி அவனை பத்தி ஒருத்தன் ஆரம்பிப்பான், ஒருத்தன் ஆரம்பிப்பான். ஆரம்பிச்சா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாண்டி வைங்க, அடுத்தவன் எடுத்து கொடுக்குறான். அது இது மட்டும் இல்லடா, இப்படி ஒரு சப்ஜெக்ட் நடந்துச்சு, அது மட்டும் இல்லடா, அங்க போன அப்படி ஒன்று செஞ்சான் அப்படின்னு ஒருத்தன் ஒரு சப்ஜெக்டோட நிப்பாட்டினா இன்னொருத்தன் நூல் கொடுத்து விடுறான். இது மட்டுமில்ல இன்னொன்று, அது மட்டுமில்ல இன்னொன்று. அபூதர் அலி அவர்களை பற்றி ஒரு சில நபித்தோழர்கள் அவர் வரமாட்டார் அல்லாஹ்வின் தூதரே என்று எண்ணியதை சொன்ன கருத்துக்கு நிறைய சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்கன்றாங்க, அப்படி சொல்லாதீங்க, ரசூலுல்லாஹ் வருவார் நான் நினைக்கிறேன்டாங்க. ஒருவர் மீது நல்லெண்ணம் இருக்கணும். அந்த இடத்தில் அவர் இல்லையா, அவரை பற்றி புறம் பேச வேண்டிய, அவரை பற்றி பேச வேண்டிய அவசியமே, அவரை பற்றி அவரான கருத்துக்கள் அளிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அவரை
பற்றி நானும் நீங்கள் நல்லெண்ணம் வைக்கணும். நல்லெண்ணம் இருந்தா அடுத்தவரை பற்றி புறம் பேச மாட்டோம். நம்ம வாப்பா மேல நமக்கு ஒரு பிள்ளை என்ற ஒரு அடிப்படையில் ஒரு நல்லெண்ணம் இருக்கு. இந்த வாப்பா அப்படிப்பட்டவர், இந்த வாப்பா இப்படிப்பட்டவர் என்று வீட்டுக்குள்ள நடந்த அந்த வரலாற்றை வெளியால பேசுவோமா? பேச மாட்டோம். கேட்டா இந்த வாப்பா மேல ஒரு மரியாதை இருக்கு, ஒரு நல்லெண்ணம் இருக்கு. அந்த நல்லெண்ணம் இருக்கின்ற காரணத்தினால நம்ம பேச மாட்டோம். ஒரு கோலையா புஸ்ஸை பற்றி வெளியால ஒரு நல்லெண்ணம் இருந்தா, நல்லெண்ணம் இருக்கிற மாதிரி ஒரு கோலையா இருந்தா, ஒரு பொஸ் நடந்துக்கிட்டா அந்த கோலையா வெளியால பேச மாட்டாங்க. எந்த பொஸ் நல்லவர், சட்டப்படி ஆளு, அவர்கிட்ட வேலை செய்ய தெரியாத வேற எங்கேயுமே வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு அவரை பத்தி நல்லெண்ணம் இருக்கணும். நல்லெண்ணம் இருந்தா அடுத்தவர்களை பற்றி புறம் பேச வேண்டிய விடயமோ அல்லது குறை சொல்ல வேண்டிய விடயமோ அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய விடயமோ வராது. அல்லாஹ் தஆலா தொடராக சொல்கிறான், வலா தஜஸ்ஸசு, ஒருவருடைய குறைகளை தோண்டி தோண்டி துருவி துருவி ஆராயாதீங்க, ஆராய போகாதீங்க. ஒருவருடைய குறைய நீங்க ஆராயாதீங்கன்னாங்க ரசூல். அல்லாஹ் குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒருவருடைய குறையை கண்டா மறையுங்கண்டாங்க. மறைங்க, தப்பு பண்ணிட்டாரு, நீங்க கண்டுட்டீங்க, சரியப்பா மறைச்சிருங்க. நீங்க மறைச்சிங்கண்டா நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். சில பாவங்களை அல்லாஹு தஆலா கண்டுகொள்ள மாட்டான். காரணம் என்னன்னு பார்த்தா, உலகத்தில் வாழும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சவன் அல்லது தெரியாதவன் ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிருக்கிறான், ஒரு குறைய பண்ணிருக்கிறான், அந்த குறைய உண்ட கண்ணு பார்த்திருக்கு. ஆனா பார்த்திருந்தாலும் ஊருக்குள்ள மெசேஜ்கள்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல அந்த வீடியோவை அந்த போட்டோவை நீ பகிரல, நீ ஷேர் பண்ணல, தகவல் உண்ட வாயிலிருந்து போகல. ஏண்டா அவனோட குறைய நீ மறைச்சிருக்கிற. அப்படி மறைச்சு என்று சொன்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா உன்னுடைய குறையை மன்னிப்பான். உன்னை விசாரிக்கின்ற பொழுது ஒரு திரையை போட்டு யாரும் பார்க்காம ஒரு நண்பனை போல அல்லாஹு தஆலா உன்னோடு உரையாடுவான். அடுத்தவருடைய குறைகள் மறைக்கப்படணும், துருவி துருவி ஆராயப்படக்கூடாது. இன்னைக்கு ஒரு வீட்டு 2 வீட்டுக்கு ஒரு சுவர் இருந்துச்சுன்னா ஒரு சுவருக்கு காது இருக்கு. காலை என்ன நடக்குன்னு காதை வச்சு கேட்டு வரலாறு பேசக்கூடிய சமுதாயம் உண்டு. அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குன்னு வரலாறு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல நம்ம வீட்டில் நடக்குன்னு பார்ப்போம், நம்ம வீட்டில் நடக்குன்னு என்ன நடக்குன்னு பார்ப்போம். அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குன்னு ஆய்வு செய்ய போய் அதை பார்க்க போய் நம்ம வீடு சீரழிஞ்சது நமக்கு தெரியாம கிடக்கு, அடுத்தவன் புள்ள கிளாஸ் போனா என்ன நடக்குதுன்னு நம்ம ஏன் போய் பார்க்கணும்? நம்மட பிள்ளையும் கிளாஸ் போகுது, நம்மட பிள்ளை டியூஷன் போகுது, நம்ம புள்ள பாடசாலை போகுது. நம்மட குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இங்க வச்சுட்டு அடுத்தவன் பிள்ளைய பார்க்க போயிட்டு இருக்கிறோம். இங்க நம்ம குடும்பம் சீரழிஞ்சு போய் கிடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும், பாதுகாத்தவர்களை தவிர. ஆகவே நாம் அடுத்தவருடைய குறைகளை தேடி தேடி துருவி துருவி ஆராய போயிடாதீங்க. அல் குர்ஆன் சொல்கிறது, வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, உங்களில் சிலரை பற்றி புறம் பேசாதீங்க. தேவையில்லாத ஒன்று நீங்க பேசுறீங்களா, உங்களுக்கு நன்மை சேரல, டிபாசிட்ல எவனும் சல்லி போடல, உங்களுக்கு பாவம் வருது, கேடு உண்டாகுது, கேடத்தான் நீங்க சம்பாதிக்கிறேன் என்று அல் குர்ஆன் நமக்கெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை பாவிக்கிறான். ஒருத்தரை பத்தி புறம் பேசாதீங்க, குறை கூறி தெரியாதீங்க, துருவி துருவி ஆராயாதீங்க, ஜாசூஸ் வேலை பார்க்காதீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அல் குர்ஆன் சொல்லுகிறது, அயுஹிப்பு அஹதுக்கும் அயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்களுடைய சகோதரன் மரணித்த சகோதரனுடைய இறைச்சி துண்டை நீங்க திங்கிறதுக்கு விரும்புவீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி எங்கேயுமே பாவிக்கல, இந்த வார்த்தை எங்கேயுமே வரல, ஒரே ஒரு இடத்துல பாவிக்கிறான். எதோட பாவிக்கிறான்னு பார்த்தா, புறம் பேசுறியா, உண்ட சகோதரனுடைய இறைச்சி துண்டை செத்துட்டான் மௌத்து, அந்த மையத்துடைய இறைச்சி துண்டை வெட்டி வச்சா நீ திம்பியா? திங்கிறதுக்கு மனசு வருமா? மனசு இடம் கொடுக்குமா? கொடுக்காதே. அல் குர்ஆன் சொல்லுகிறது, நீ அது வெறுப்பாய். எப்படி அப்படிப்பட்ட ஒரு மாமிச துண்டை நீ தின்பதை வெறுப்பாயோ, அதே போல உண்ட சகோதரனை பற்றி புறம் பேசுறதை நீ வெறுக்கணும், குறகூறி திரியறதை நீ வெறுக்கணும், அவனுடைய ஊர்பலாய் கலவரத்தை நீ வெறுக்கணும்.
அவர்களுடைய அந்த பலாய்களை தேடுறத நீ வெறுக்கணும். ஜாசூஸ் வேலை செய்யறத நீ வெறுக்கணும். எப்படி வெறுக்கணும்? உனக்கு முன்னால ஒருத்தன் மௌத்தா இருக்கிறான், உண்ட சகோதரன் இறைச்சி துண்டை வச்சா எப்படி நீ முகஞ்சுளிச்சு போவியோ, எப்படி வெறுத்து போவியோ, அதே போல அவனை பத்தி கழுவுறத்தை நீ வெறுக்க வேண்டும். புறம் பேசுறதை வெறுக்க வேண்டும். அவதூறு பேசுவதை நீ வெறுக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் பாடம் எடுக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமை நாளில் நரகத்தில் நமக்கு வேதனை இருக்கிறது. புறம் பேசி தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் மிராஜுடைய பயணம் போனாங்க. அபூதாவுத் என்ற கிரந்தத்தில் 4235வது செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மிராஜுடைய பயணம் போன நேரம் கொஞ்சம் பேருக்கு வேதனை அல்லாஹ் தஆலா நடத்தினத ரசூலுல்லாஹ்வுக்கு காண்பித்தான். சிலருடைய நிகங்களை செம்புகளாக அல்லாஹ் தஆலா மாற்றி அவர்களுடைய முகங்களையும் உடல்களையும் பெரிய ஒரு செம்பு நிகங்களால் கீறி கிழித்துக் கொண்டு தங்களை தாங்களே வேதனைப்படுத்திக் கொண்டு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட கேட்டாங்க, ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று கேட்டார்கள். ஏன் இப்படி ஒரு கொடுமையான வேதனை? நிகங்கள் செம்புகளாக மாற்றப்பட்டு கூறிய ஆயுதங்களை போன்று ஆக்கப்பட்டு அதனால் தங்களை அவர்களே கிழித்துக் கொண்டிருக்கிறார்களே, என்ன காரணம்? யார் இவர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, யார் இவர்கள் தெரியுமா? உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அடுத்த மனிதனுடைய மாமிசத்தை உண்டவர்கள். மாமிசத்தை உண்டவர்களா? மாமிசத்தை தின்றவர்களா? மாமிசத்தை தின்றவர்கள் என்றால் புறம் பேசி திரிந்தவர்கள். அவனுக்குள்ள எவ்வளவு ஓட்டை இருக்கு, அடுத்தவன் ஓட்டை அடைக்க போனவர்கள். அவன் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அடுத்தவன் குடும்பத்துக்குள்ள தலையை போட்டு பிரச்சனையை பார்த்தவன், பிரச்சனையை உருவாக்கினவனு இருக்கிறான் நம்ம ஊர்ல. தெரியுமா? நம்ம குடும்பத்தில் ஆல்ரெடி பிரச்சனை, அடுத்த குடும்பத்தில் பிரச்சனை, அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறான். இங்க கொஞ்சம் டிப்ரெஷன் குறைஞ்சிரும். இப்படி கொஞ்சம் பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், நரக வேதனை இருக்கு அவர்களுக்கு. இதே போல ரசூலுல்லாஹ் மையவாடியால் நடந்து போறாங்க. திடீர்னு ஒரு ஈச்சம் ஓலையை பிச்சு 2ஆ கிழிச்சு 2 கபூர்ல குத்தி விட்டாங்க. 2 கபூர்ல குத்தினாங்க. ஒரு ஈச்சம் ஓலையை 2ஆ கிழிச்சு கபூர்ல குத்தினாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ் ஏன் இப்படி செஞ்சீங்க? இல்ல 2 கபூர்ல 2 பேருக்கும் வேதனை நடக்குது. ஒருவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது அவர் மறைவாக நின்று சிறுநீர் கழிக்காதவர், இன்னொருவர் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது புறம் பேசி தெரிந்தவர். இந்த பச்சை மட்டையை குத்திருக்கிறேன், இது காயும் வரைக்கும் சில நேரம் அவருடைய வேதனைகள் குறைக்கப்படலாம் என்றார்கள். இதை ஆதாரமாக காட்டி கபூர்ல பச்சை மரம் நட்டுறாங்க, அது வேற. ஆனால் அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுது, வேதனை இருக்கு. சாதாரணப்பட்ட ஒரு பாவம் கிடையாது, இது ஒரு ஹராம். நீ எப்படி மத்த ஹராத்தை வெறுக்கிறாயோ அதே போல இது வெறு. எப்படி ஒரு சகோதரனுடைய இறைச்சி துண்டை நீ வெறுக்கிறாயோ அதே போல இந்த புறத்தையும் அவதூறையும் நீ வெறுத்து வாழ வேண்டும் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் போதனை செய்கிறது. இந்த போதனையை ஏற்றுதான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் ஒரு மூமினாக முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று நம்மளை நாமே பரிசீலனை செய்யக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புறம் என்பதும் ஒருவர் சம்பந்தமாக அவதூறுகளை பேசுவதும் அவதூறான கருத்துக்களை பேசுவதும் மார்க்கம் நமக்கு தடை செய்து இருக்கிறது. அதே போல ஒரு 3வது செய்தியும் இருக்கு, வதந்தியை பரப்புவது. வதந்தி, இந்த வதந்தி என்பது ஒரு மனிதனுடைய இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கும். செஞ்சிருக்க மாட்டாரு, அவதூற போலத்தான் இருக்கும், அதுக்கு ஒப்பானது ஒன்று தான், செஞ்சிருக்க மாட்டாரு, ஊர் ஃபுல்லா பரப்பி விடுறது. ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி விடுறது, அது ஷேர் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஆரம்பிச்சு வச்ச நம்ம ஆரம்பிச்ச செய்தி மௌத்தாகல, அந்த பாவம் நம்ம மௌத்தாயினதுக்கு பிறகும் வாட்ஸ்அப்ல பார்க்கிறாங்க, ஆனா சம்பவம் நடக்கல. பேஸ்புக்ல பார்க்கிறாங்க, சம்பவம் நடக்கல, நம்ம உருவாக்கி விட்டோம், நம்ம மௌத்து. அப்படி நடந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்குள்ள நடந்துச்சு. ஒரு யுத்தத்துக்கு போன அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருவதற்கு தாமதமாகியது. இன்னும் ஒரு நபித்தோழர், யுத்தத்தில் மிஞ்சின பொருட்களை பொறுக்க போன நபித்தோழர் என்ன செஞ்சாரு? ஆயிஷா நாயர்களை கண்டு ஒரு ஒட்டகத்தில் உட்கார வச்சு ஆயிஷா நாயர்களை ஏற்றி இவர் நடந்து கூட்டி வந்தாரு. முனாஃபிகீன் என்ன செஞ்சாங்க தெரியுமா?
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறை பரப்பி விட்டாங்க. இதை பரப்பி விட்டாங்க, வதந்தியை கிளப்பி விட்டான், பொருளியை கிளப்பி விட்டான். இவங்க 2 பேர்கள் தொடர்பிற்கு தப்பான முறையில் இருந்தார்கள், விபச்சார பட்டத்தை கொடுத்தான். நாமும் சில நேரம் வாட்ஸ்அப்புகள்ல, பேஸ்புக்ல அடுத்தவனுக்கு இதை விட மோசம் அல்லது இப்படிப்பட்ட பட்டங்களை கொடுக்கிறோம். நம்ம கிரியேட் பண்ணினது, நம்ம தயாரிச்சது. இதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொஞ்ச நாள் பேசாதீங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வருவாங்க. ஒரு மனைவிக்கு இதை விட ஒரு வேதனை, ஒருவன் செய்த, ஒருவன் பரப்பின ஒரு வதந்தி, ஒரு அவதூறான கருத்தினால் ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு சீரழிந்தது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வருவார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் சலாம் சொல்லுவார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய நாவை பார்ப்பாங்க, வாயை பார்ப்பாங்க, உதடி பார்ப்பார்கள். பதில் சொல்றாங்களா, சிரிக்கிறார்களா, என்னுடைய முகத்தை பார்க்கிறார்களா என்று ஒரு கணவனுடைய முகத்துடைய பாவனைக்காக, பார்வைக்காக தவம் கிடந்து சலாம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்த ரசூலுல்லாஹ் திரும்பி போயிருவார்கள். ஆயிஷா நாயகிகளுடைய அந்த வரலாற்றில் என்னுடைய உள்ளம் கல்பு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டம், அந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டேன். இங்க அபூபக்கர் அலி அவர்கள் என்ற மகளுக்கு இப்படியான ஒரு வதந்தியை பரப்பி விட்டார்களே, என்ற பிள்ளைக்கு பரப்பிட்டான். வாப்பா ஒரு மூலையில முடக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிட்டு அவருடைய மனதில் ஒரு வேதனை, எனக்கு இப்படி ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க. இங்கால ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு வேதனை. ஒரு வார்த்தை தான், ஒரு விபச்சார பட்டம் தான், ஒரு கெட்ட ஒரு வார்த்தை தான் பரப்பப்பட்டது. அது வதந்தியாக, அவதூறாக ஒரு குடும்பத்தில் போய் நுழைந்தால் ஒரு குடும்பம் 2 ஆகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு குடும்பம் நாசமாகுவதற்கு, பிரிவதற்கு நம்முடைய வார்த்தையோ, நம்முடைய செயலோ, நம்முடைய ஒரு டைப்பிங்கோ, நம்முடைய ஒரு ஷேரிங்கோ இருந்துவிடக் கூடாது. அந்த குடும்பம் பட்ட பாடு, அந்த குடும்பம் சந்தித்த வேதனை, அதனால் ஏற்பட்ட இழப்புகள் அதிகம். இன்னைக்கு என்ன பத்தி ஒரு குறை வந்துட்டு சொல்லி எத்தனையோ பெண்கள் மனம் உடைஞ்சி, என்ற மாப்பிள்ளை என்ன நம்பல, ஆனா அப்படிப்பட்ட பொம்பளை கிடையாது. ஊருக்குள்ள ஒருத்தன் கதையை கட்டி விட்டான், ஆனா எவ்வளவு சொல்றான், அப்படி நடக்கல, இல்ல என்று எவ்வளவு சொன்னாலும் வரத்துல காளிக்கோட்டுக்கு தான் போகணும், வெளிநாட்டில் இருந்து கோல் பண்ணிட்டு வராங்க. எனக்கு வந்த கதையெல்லாம் உண்மையா தான் இருக்கும், இப்படித்தான் நடந்திருக்கும். எவனோ கோல் பண்ணி சொன்ன ஒரு வார்த்தை, எவனோ பேஸ்புக்ல போட்ட ஒரு வார்த்தை, அந்த குடும்பம் காளிக்கோட்டு வரைக்கும் நிக்குது. எத்தனையோ பெண்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து இருக்கிறார்கள், எத்தனையோ உறவுகளுடைய உயிர்கள் போயிருக்கு. ஒருவன் பாவித்த ஒரு வார்த்தையினால், ஒருவன் பரப்பின ஒரு வதந்தியினால், அவன் சொன்ன ஒரு அவதூறினால் எத்தனையோ உயிர்கள் பறிபோய் இருக்கிறது என்றால், ஒரு உயிர் பறிபோறதுக்கு நானும் நீங்களும் காரணமாக இருந்து விடக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் காரணமாக இருந்து விடக்கூடாது. அவதூறான கருத்துக்களை தெரிவிக்காமல், வதந்திகளை பரப்பாமல், நானும் நீங்களும் நம்முடைய இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும். ஆரம்ப காலத்திலிருந்து, தவ்வா காலத்தில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், ஆரம்ப காலத்திலிருந்து இறைவனுடைய உதவியினால் இந்த ஊருக்கு அதிகமாக வந்து போகிறேன். இந்த ஊருக்கு வந்து போகின்ற ஒரு உலமாவாக உங்களுக்கு நான் இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். என்னவென்றால் உறவுகளே, பள்ளியெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் பள்ளி அலங்கரிக்கப்பட்டு சொகுசாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அலங்கரிக்கப்படுவது ஏசி போடுவது மட்டுமல்ல, கெட்டின் போடுவது மட்டுமல்ல, 5 நேரம் அதான் சொல்லப்பட்டால் பள்ளிக்கு வந்து அலங்கரிக்க வேண்டும், பள்ளிக்கும் வரணும். பள்ளிக்கு வந்து வருகின்ற பொழுது நம்முடைய சின்னஞ்சிறார்கள் இருக்கிறார்கள், நம்மட பிள்ளைகள்ங்க, நம்ம புள்ள, நம்மட விரல் பிடித்து அவர்களை பள்ளிக்கு அழைத்துக் கொண்டு 5 நேரம் தொழுகைக்கு வந்து பழக்கி விட்டு மவுத்தாகிட்டு வைங்க. நம்ம பழக்கின அந்த பழக்கம் அந்த பிள்ளைகிட்ட இருக்கும். வாப்பா இல்லதான், கூட்டு போறதுக்கு வாப்பா இல்லதான், ஆனா இந்த வாப்பா என்ன பள்ளிக்கு கொண்டு போய் பழக்கி இருக்கிறார். பள்ளியோடு தொடர்புபட்ட குழந்தைகளை வளர்ப்போம் சகோதரர்களே. அவர்களுக்கு நல்லது கெட்டதுகளை சொல்லிக் கொடுப்போம். அந்த நல்லது கெட்டதில் அடுத்தவனை பத்தி பேசாத வாப்பா, அடுத்தவரை பத்தி பேசாத,
அடுத்ததை பற்றி குறை சொல்லாத, அடுத்தவருடைய மானத்தில் கை வைக்காத, அது மறுமையில உனக்கு விமோச்சனத்தை தராது என்று சொல்லி வழங்க. சகோதரர்களே, பள்ளிக்கு வரக்கூடிய உறவுகளாக நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். பள்ளிகள் நிரம்ப வேண்டும். 5 நேர தொழுகைக்கும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய மக்கள் இந்த பள்ளி வாயிலுக்கு அதிகமாக வந்து பள்ளி வாயிலை சஃப்புகளால் தொழுகையால் அலங்கரிக்கப்பட வேண்டும். அது இந்த பள்ளி உள்வாங்கப்பட வேண்டும் என்று ஆசை வைக்கிறேன். அதனால் நம்முடைய குழந்தைகளை அதிகமாக பள்ளி வாயிலுக்கு கூட்டி வருவோம். 5 நேர தொழுகையில் நம்ம கலந்து கொள்ற மாதிரி அவர்களுக்கு பழக்குவோம். சின்னஞ்சிறார்கள் தான், சில பொழுது அப்படி இப்படி என்று இருப்பார்கள். சொல்லி திருத்தி அதை வழிநடாத்தக்கூடிய அந்த பொறுப்பு தந்தையான எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ஆக நம்முடைய ஊர் பள்ளியை நம்ம 5 நேரம் வந்து அலங்கரித்து தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும், அதே பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் வளர்க்கக்கூடிய மாபெரும் ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் உடைய அனைவருடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.